இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களும் அடிமை அதிமுகவுக்கு ஆணவ பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்கிற நாள் தான் ஏப்ரல் 23. அன்றைக்கு பழனிசாமியுடைய அமித்ஷா அதிமுக மட்டுமல்ல, RSS இயக்குகிற பாஜகவை சேர்த்து விரட்டி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டை, தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பார்க்குறீங்க, ஓவரா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பழனிசாமி. அதுலேயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில் வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சம். இந்த லட்சணத்தில் ஊருக்கே தெரிஞ்ச நியூஸை, அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சிக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்கு தான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆரிடம் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான அருடத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் OPS தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை. அதிமுகவை நான் உடைக்க நினைச்சேன்னு அபாண்டமா பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு வாய்ச்ச அழிவு சக்தியான பழனிசாமி தலைமை பண்பும் அடக்கமும் இல்லாம சொந்த கட்சியினரே துரத்தி விட்டுட்டு சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகங்கள் செஞ்ச பழனிசாமி இப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படணும். அதிமுகவில் இருந்து விலகினவங்க இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதை பார்த்து வயிறெறிஞ்சு இப்படி பேசியிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. திராவிட இயக்க உணர்வில் இருந்து விலகி அந்த இயக்கத்தை தவறான பாதையில பழனிசாமி கொண்டு போகும்போது பலரும் விலகுறாங்க, நம்முடைய தாய் கழகத்துக்கு திரும்புறாங்க. இதுல தவறில்லையே. வழி தவறி போய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாஜகவுடைய பாதமே சரணாகதின்னு இருக்கிற பழனிசாமிக்கு புரியாது.